Learn C programming easily in 30 days. இந்த சேலஞ்சில் டே 13 வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அரேல 2 டைமென்ஷனல் அரே. இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நாம் 1 டைமென்ஷனல் அரே பற்றி பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது 2 டைமென்ஷனல் அரே. இப்போ 1 டைமென்ஷனல் அரேல அரே நேம் கொடுப்போம், ஒரே ஒரு சைஸ் கொடுப்போம். இங்கே 2 டைமென்ஷனல் அரேல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா டைப், அரே நேம், ரோ சைஸ், காலம் சைஸ். அதாவது ஒரு டேபிள் ஃபார்மேட்டாவோ அல்லது ஒரு மேட்ரிக்ஸையோ நாம் இன்புட் வாங்கணும், ஒரு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னன்னா 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், எ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கேன் பி கிவன் 1 வேரியபிள் நேம். ஸோ ஒரே ஒரு வேரியபிள் நேம் தான் நம்ம கொடுக்குறோம் யூஸிங் 2 சப்ஸ்கிரிப்ட்ஸ். அப்போ என்னென்ன சப்ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், எத்தனை ரோ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்கிரிப்டும், எத்தனை காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இன்னொரு சப்ஸ்கிரிப்ட். ஸோ 2 சப்ஸ்கிரிப்ட் நாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். அண்ட் சச் அ வேரியபிள் இஸ் கால்ட் 2 டைமென்ஷனல் அரே. இப்போ 2 டைமென்ஷனல் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட்டு ஏ ஆஃப் 2 3. இங்கே 2 அப்படிங்கிறது எத்தனை ரோ, அதாவது ரோ சைஸை மென்ஷன் பண்ணுது. 3 அப்படிங்கிறது காலம் சைஸ், எத்தனை காலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த 2 டைமென்ஷனல் அரே பொறுத்த வரைக்கும் 2 ரோ 3 காலம் நாம் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்ட்டு ஏ ஆஃப் 2 ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்போ நமக்கு கம்ப்யூட்டர் 6 ஸ்டோரேஜ் லொக்கேஷன் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும் இந்த ஏ அப்படின்ற 2 டைமென்ஷனல் அரேக்காக. இப்போ எப்படி வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ரோ அப்படிங்கிறப்ப 0 ஒரு ரோவாகவும் 1 அப்படிங்கிறது இன்னொரு ரோவாகவும் எடுத்துக்கும். 3 காலம் அப்படிங்கிறப்ப 0 காலம் 1, 1 காலம் 1, 2 காலம் 1. அப்போ ஒவ்வொரு வேல்யூவை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா 0 ரோவில் 0 காலம், அதாவது ஏ ஆஃப் 0 0 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. 0 ரோவில் ஃபஸ்ட்டு காலம், அதாவது ஏ ஆஃப் 0ல் ஃபஸ்ட்டு காலம். அடுத்தது ஏ ஆஃப் 0ல் செகண்ட் காலம். அப்போ ஃபஸ்ட்டு 3 வேல்யூ 0 ரோவில் இருக்கும். இப்போ அடுத்த ரோவை எப்படி எடுத்துக்கோம்னா ஃபஸ்ட்டு ரோவில் 0 காலம், ஃபஸ்ட் ஏ 1 0. அடுத்தது ஏ 1 1, அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். அடுத்தது ஏ 1 2, ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு வேல்யூவையும் நமக்கு அசைன் பண்ணும் 2 டைமென்ஷனல் அரேல. இப்போ எப்படி நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ இந்த 2 டைமென்ஷனல் அரேக்கு நான் வேல்யூ கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வேல்யூ கொடுக்க ஃபஸ்ட்டு வேல்யூவை ஏ 0 0, அடுத்த வேல்யூவை ஏ 0 1, அடுத்த வேல்யூவை ஏ 0 2, அடுத்த வேல்யூ ஏ 1 0, அடுத்தது ஏ 1 1, அடுத்தது ஏ 1 2. இந்த லொக்கேஷனில் நமக்கு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரோ முடிஞ்ச பின்னாடி தான் அடுத்த வேல்யூ தான் அடுத்தது, அந்த மாதிரி. ஸோ எந்த ரோ எந்த காலமுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோமோ அந்த லொக்கேஷனில் நமக்கு போய் வேல்யூ அசைன் ஆகிடும். இப்போ 1 டைமென்ஷனல் அரேல பார்த்த மாதிரியே 2 டைமென்ஷனல்லையுமே நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டெக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, டேட்டா டைப், அரே நேம், ரோ சைஸ், காலம் சைஸ் கொடுத்துட்டு அங்கேயே ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸில் க்ளோஸ் பிரேஸ்குள்ளே நமக்கு என்ன பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நாம் கொடுக்கலாம். இப்போ இதை 3 விதமாக நான் வேல்யூ இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேம் தான். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இன்ட்டு ஏ 2 3 0 0 0 1 1 1 அப்படின்னா எப்படி எடுத்துக்கும். இப்போ 2 ரோ 3 காலம், இதில் ஃபஸ்ட்டு 3 ஜீரோவை ஃபஸ்ட்டு ரோவில் அசைன் பண்ணிக்கும், அடுத்தது செகண்ட் ரோவில் நமக்கு அசைன் பண்ணிடும். இப்போ அதையே வேறு மாதிரி எப்படி நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஓப்பன் பிரேஸ், அதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு ரோக்குரிய வேல்யூ 0 0 0, க்ளோஸ் பிரேஸ் கொடுத்து கம்மா கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் ரோக்குள்ள வேல்யூ. ஸோ ஒவ்வொரு ரோவை நம்ம செப்பரேட் பண்ணி மென்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஓப்பன் பிரேஸ், நெக்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு ரோ வேல்யூ,
கமா அடுத்த லைனில் செகண்ட் ரோ வேல்யூ, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம 2 டைமென்ஷனல் அரேயில் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியும். இப்போ 2 டைமென்ஷனல் அரேனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், எப்படி டெக்ளேர் பண்ணுறது, வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நாம் பார்க்கலாம். ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நாம் 2 டைமென்ஷனல் அரே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்கோம். அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து நாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ், இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 5 2 6 1 0 1 3 7 ஏ அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நான் இன்புட் வாங்குறேன். இப்போ இது வந்து என்னது 3x3 மேட்ரிக்ஸ், 3 ரோ இருக்குது, 3 காலம்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து ரோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இது 0 ரோ, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. இது காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இது 0 காலம், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம். ஸோ 2 டைமென்ஷனல் அரே கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நாம் வந்து இன்புட் வாங்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரோ வேல்யூவை வந்து வாங்குவோம், r=0 வேல்யூவை வாங்குவோம். அடுத்தது ஃபஸ்ட் ரோ வேல்யூ வாங்குவோம், அடுத்தது செகண்ட் ரோ வேல்யூ வாங்குவோம். ரோவை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு லூப் யூஸ் பண்ணணும் ஐ. அதே மாதிரி காலமை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அது வந்து என்னதுன்னா ஜே. ஸோ அப்போ ஒரு 2 லூப் யூஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை வந்து இன்புட் வந்து வாங்க முடியும். இப்போ எப்படி நாம் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஹாஸ் include stdio.h void main. இப்போ நான் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸுக்கு டெக்ளேர் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ரோக்கு ஒரு வேரியபிள், காலம்க்கு ஒரு வேரியபிள். இப்போ இதை எப்படி இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் i = 0லேருந்து 2 வர வரைக்கும். ஸோ 0 i <3 i ++. இப்போ இதுக்குள்ளே வந்து காலம், ஏன்னா ஐயோட வேல்யூ 0வாக இருக்கிறப்ப காலமோட 0 வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூவை வாங்கணும். அப்போ ஃபஸ்ட் ரோ வேல்யூ எல்லாமே வாங்கிடுவோம். அப்போ இன்னர் லூப்பில் நான் என்ன பண்ணிட்டேன், காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஜே அப்படிங்கிற வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ j = 0, j <3, j ++. இப்போ என்ன பண்ணுவோம், scanf %d ampersand aij. இப்போ இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, அவுட்டர் ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும், ஜேயோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும். அப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ, இந்த கண்டிஷனும் ட்ரூ. A00 அப்படிங்கிறப்ப 4 வந்து இன்புட் வாங்கிடும். அடுத்தது இன்னர் லூப்போட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜேயோட வேல்யூ 1, ஆனால் ஐயோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த வேல்யூவை இன்புட் வாங்கும். அடுத்து இன்னர் லூப் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும் 2, அப்பையும் கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறப்ப 0 ரோவில் செகண்ட் காலமோட வேல்யூ இன்புட் வாங்கும். அடுத்தது ஜேயோட வேல்யூ 3, அப்போ இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ஸோ அவுட்டர் லூப்புக்கு போகும். அப்போ ஐயோட வேல்யூ 1, அப்போ இந்த ரோக்கு வந்துடும். திரும்ப ஐயோட வேல்யூ 1ன்றப்ப திரும்ப ஜேயோட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ வாங்கும். இப்படியே நமக்கு என்ன பண்ணும், எல்லா வேல்யூவையும் இன்புட் வாங்கிடும். இப்போ எப்படி நாம் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் இதே மாதிரி எப்படி இன்புட் வாங்கினோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஃபார் i = 0, i <3, i ++, j = 0, j <3, j ++. printf %d aij. இப்போ 2 ஃபார் லூப்பையும் நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மெயினை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து என்னதுன்னா ஒரு மேட்ரிக்ஸை வாங்கி எப்படி நாம் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ற ப்ரோக்ராம். இப்போ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நாம் பார்க்கலாம்.
இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன், கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ 2 டைமென்ஷனலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நாம் பார்க்கலாம். ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே டிரான்ஸ்போஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். இப்போ ஏ அப்படின்னு சொல்லி நான் ஒரு மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்குகிறேன். இப்போ அதோட வேல்யூ வந்து 0 4 5 7 1 3 6 2 1. இப்போ இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ டிரான்ஸ்போஸ். அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறதுனா இந்த ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதாவது இங்கே ரோவாக வர்றது காலமாகவும் காலமாக வர்றது ரோவாகவும் வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம் இங்கே ஒரிஜினல் மேட்ரிக்ஸில் 0 7 6 இருக்குது. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் எப்படி வரும் 0 7 6. இங்கே காலமாக வர்றது இங்கே ரோவாக வரும். இப்போ அடுத்த காலம் பாருங்கள், அடுத்த ரோவாக வரும், அடுத்த காலம் அடுத்த ரோவாக வரும். இதுதான் வந்து என்னென்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ இதை எப்படி நாம் ப்ரோக்ராமாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். As include stdio.h void main. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப நான் 3x3 மேட்ரிக்ஸ் வாங்கிக்கிறேன். ரோ காலமை மென்ஷன் பண்ண IJ அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து எப்படி நாம் ஒரு மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதுக்கு நாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ரோவை மென்ஷன் பண்ணுறதுக்கு இது 0 ரோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, 0 காலம் ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம், ரோவை ஆர்லையும் சி வந்து காலமும் மென்ஷன் ஆகுது. இதை மென்ஷன் பண்ணுறது லூப்புக்கு ஐன்ற வேரியபிளும் இதை மென்ஷன் பண்ண ஜே அப்படின்ற வேரியபிளும் நான் அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு 0 ரோவில் 3 காலமோட வேல்யூ நம்ம வாங்கணும். அப்போ அவுட்டர் லூப்பில் ரோவையும் இன்னர் லூப்பில் காலமையும் நம்ம கொடுக்கணும். I = 0, I < 3, I ++. For j = 0, j < 3, j ++. இப்போ ஒரிஜினல் மேட்ரிக்ஸை நான் வந்து இன்புட் வாங்கிட்டேன். %d %a(i)j. ஸோ இது எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே நாம் பார்த்துட்டோம். இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் இதில் பார்க்கலாம். ஸோ திரும்ப டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுங்கள், லூப்பு வந்து ஏதுங்க I = 0, I < 3, I ++. For j = 0, j < 3, j ++. Printf %d, a. இங்கே எப்பயும் நம்ம அந்த மேட்ரிக்ஸே பிரிண்ட் பண்ணுறதுனா ஐஜேன்னு கொடுப்போம். இங்கே ரோவாக இருக்கிறது காலமும் காலமாக இருக்கிறது ரோவும் வர்றதுனால இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஐஜே அப்படிங்கிறத ஜேஐ அப்படின்னு சொல்லி நாம் மாற்றி கொடுக்கணும். இங்கே அவுட்டர் லூப்பில் ஐ இன்னர் லூப் ஜேனா இங்கே மாற்றுங்க. இல்லை இங்கே நான் மாற்றலை அப்படின்னா அவுட்டர் லூப்பில் ஜே இன்னர் லூப்பில் ஐ கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல தான் நாம் என்ன பண்ணணும், மாற்றி எழுதணும். இப்போ இன்னர் ஃபார் லூப் க்ளோஸ் பண்ணியாச்சு, அவுட்டர் ஃபார் லூப் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மெயினையும் நம்ம என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் என்னதுன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரோக்ராம். இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன், கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ 2 டைமென்ஷனல் அரேக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நாம் பார்க்கலாம். ரைட் எ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் சம் ஆஃப் 2 மேட்ரிக்ஸஸ். இப்போ நார்மலாக 2 மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸுக்கு இந்த வேல்யூ நான் கெட் பண்ணிக்கிட்டேன், பி அப்படின்ற மேட்ரிக்ஸுக்கு இந்த வேல்யூ கெட் பண்ணிட்டேன். ஏ மேட்ரிக்ஸும் 3/3 ஆர்டர், பி மேட்ரிக்ஸும் 3/3 ஆர்டர். 2 ஆர்டரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நாம் சம்மோ டிஃப்ரென்ஸோ நாம் கண்டுபிடிக்க முடியும். இது 2/3 மேட்ரிக்ஸ், இது 3/3 மேட்ரிக்ஸ், அந்த மாதிரி ஆர்டர் மாறி இருந்தது அப்படின்னா சம்மோ டிஃப்ரென்ஸோ நாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரெண்டுமே நான் 3/3 மேட்ரிக்ஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை இன்புட் வாங்குவோம், பி மேட்ரிக்ஸை இன்புட் வாங்குவோம். ஸோ எப்பயும் போல் ப்ரோக்ராம் இன்க்ளூட் stdio.h void main. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸும் 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ ரிசல்ட் மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ண ஒரு மேட்ரிக்ஸ் வேணும், அதை சி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ரோக்கு ஐயும் காலமுக்கு ஜேயும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏ மேட்ரிக்ஸை நான் வந்து இன்புட் வாங்குகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மேட்ரிக்ஸ்லாம் எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை ஐயாவும் காலமை ஜேயாவும் நான் கொடுத்துட்டேன். ஸோ ரோ லூப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். I = 0, I < 3, I ++. For j = 0, j < 3, j ++. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் நான் இன்புட் வாங்குகிறேன். ஸோ ஸ்கேனர் %d ampersand a of I j. இப்போ 2 ஃபார் லூப்பையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஆல்ரெடி எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லேயுமே நாம் பார்த்துட்டோம். அடுத்த பி மேட்ரிக்ஸ் நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ ஃபார் I = 0, I < 3, I ++. For j = 0, j < 3, j ++. Scanf %d ampersand b of I j. இப்போ 2 ஃபார் லூப்பையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இன்புட் வந்து வாங்கிட்டேன். இப்போ ரிசல்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸில் இது லொக்கேஷன் என்னது, A of 0 0. இந்த 0 0 வேல்யூவை B of 0 0 வேல்யூவோடு ஆட் பண்ணி தான் ரிசல்ட்டு 5 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். இப்போ சி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 5. அதே மாதிரி இதுவும் ஆட் பண்ணி 3, இதுவும் ஆட் பண்ணி 6. 3 + 0 3, 0 + 5 5, 1 + 1 2, 7 + 6 13, 3 + 3 6, 5 + 1 6. ஸோ இதுதான் என்னென்னா ரிசல்ட் மேட்ரிக்ஸ். அப்போ என்ன பண்ணணும், லொக்கேஷன் சேம் தான். ஸோ அப்போ அதுக்கும் பழையபடி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் வந்து நாம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் I = 0, I < 3, I ++. For j = 0, j < 3, j ++. C of ij = a of ij. ஏன்னா எந்த லொக்கேஷனில் நமக்கு வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனில் தான் நமக்கு போய் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இங்கேயும் ij, இங்கேயும் ij ப்ளஸ் b of ij. அப்போ இது 2 சேம் லொக்கேஷன், 2ஐயும் ஆட் பண்ணி C of ijயில் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போ இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, இந்த ஃபார் லூப்பையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சி மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்கு பழையபடி நம்ம என்ன பண்ணணும், ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணணும். For I = 0, I < 3, I ++. For j = 0, j < 3, j ++.
printer percentage d comma c of I j. இப்போ இந்த ரெண்டு ஃபார் லூப்பையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. மெயினையும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினையும் வந்து என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் சம் ஆஃப் டூ மேட்ரிசஸ் ப்ரோக்ராம். இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ 2 டைமென்ஷனல் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நாம் பார்க்கலாம். Write a C program to find the difference between two matrices. இப்போ நம்ம ஆல்ரெடி அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் பார்த்துட்டோம். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா A அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் வாங்கினோம், B அப்படின்னு சொல்லி இன்னொரு மேட்ரிக்ஸ் வாங்கினோம், C அப்படிங்கிறது ரிசல்ட் மேட்ரிக்ஸ். இப்போ சப்போஸ் நான் வந்து இதுலேயும் 2/2 மேட்ரிக்ஸ், பிலையும் 2/2 மேட்ரிக்ஸ் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 4 0 1 3. இப்போ 2 1 0 1. இது பி மேட்ரிக்ஸ், இது ஏ மேட்ரிக்ஸ். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனில் உள்ள வேல்யூவும் இந்த லொக்கேஷனில் உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ணி ஆன்சர் வரும். அதே மாதிரி இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -1, 1 - 0 1, 3 - 1 2. ஸோ இது 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் இதுவும் 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் ரிசல்ட் மேட்ரிக்ஸும் 2/2 மேட்ரிக்ஸாக நமக்கு வந்து வரும். இப்போ இது 2/3, இது 3/2 அந்த மாதிரி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து மேட்ரிக்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சேம் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் எடுத்தால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ எப்பையும் போல் ஹேஸ் include stdio.h void main. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டே 12 வீடியோலையும் பார்த்துட்டோம், டே 13 வீடியோலையும் நாம் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நாம் ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் நாம் கெட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸை வந்து நம்ம டெக்ளேர் பண்ணணும். ஸோ ஏ அப்படிங்கிறது நான் இங்கே வந்து 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கனால மேக்ஸிமம் சைஸ்லையுமே நான் 2/2 நான் வந்து கொடுத்துக்கிறேன். பிக்கும் 2 ரோ சைஸ், காலம்க்கும் 2, அதே மாதிரி ரிசல்ட்டுக்குமே இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஐஜே ரோ காலமை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஐஜே அப்படின்ற வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏ மேட்ரிக்ஸை எனக்கு வந்து கெட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோவை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஐ லூப் வந்து கொடுப்போம். I = 0, I <2, I ++. அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸுக்கு J = 0, J <2, J ++. scanf %d ampersand A of I J. ஸோ இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நான் பி மேட்ரிக்ஸையும் இன்புட் வாங்கிக்கிறேன். I = 0, I <2, I ++, for J = 0, J <2, J ++. scanf %d, ampersand B of I J. இப்போ இந்த ரெண்டு ஃபார் லூப்பையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து பி மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்குமே பழையபடி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பை தான் நம்ம வந்து
இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே ஏ மேட்ரிக்ஸை இன்புட் வாங்கி 2 ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். பி மேட்ரிக்ஸை இன்புட் வாங்கிட்டு 2 ஃபார் லூப்பை இங்கே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ராசஸ்க்காக திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து கொடுக்குறேன். I = 0, I <2, I ++. For j = 0, j <2, j ++. அப்போ ரிசல்ட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்னதுன்னா C of ij. அப்போ இது என்ன பண்ணுறோம், A of ijல இருந்து மைனஸ் B of ijயை சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். அப்போ இந்த ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ 0னா ஏலையும் 0 0 தான் எடுத்துக்கும், பிலையும் 0 0 எடுத்துக்கும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி அதே சி லொக்கேஷனையும் 0 0ல் நமக்கு ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், ரிசல்ட் மேட்ரிக்ஸை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பழையபடி திரும்ப ஒரு தடவை ஃபார் லூப் நான் வந்து கொடுத்துக்கிறேன். I = 0, I <2, I ++. For j = 0, j <2, j ++. printf %d, C of ij. ஸோ இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, இந்த ஃபார் லூப்பையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மெயின் நான் தான் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயினையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் என்னதுன்னா டு ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிசஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ 2 டைமென்ஷனலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நாம் பார்க்கலாம். ரைட் எ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிசஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம் நாம் பார்த்துருக்கோம். அதில் 2 மேட்ரிக்ஸோட ஆர்டரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன்னா அதோட ஆர்டர் 2/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பி மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2/2 இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ண முடியும். ஆனால் இங்கே மல்டிப்ளிகேஷன், தட் மீன்ஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது சேமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவும் சேமாக இருந்தால் தான் நமக்கு மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ ரிசல்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் தான் நமக்கு வந்து ரிசல்ட் மேட்ரிக்ஸாக வரும். இப்போ சப்போஸ் இது 3/2, இது 2/3 அப்படின்னா இது ரெண்டு சேமாக இருக்கனால மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ரிசல்ட் மேட்ரிக்ஸ் என்னவா கிடைக்கும், 3/3 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நாம் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நான் இந்த வேல்யூ எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க, பி மேட்ரிக்ஸ் இந்த வேல்யூ அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 2ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ஆன்சராக வரும். எப்படி நாம் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 × 1 1 வரும், ப்ளஸ் 2 × 0 0, அப்போ 1 + 0 1. அதே மாதிரியே இப்போ அடுத்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். 1 × 0 0 ப்ளஸ் 2 × 1 2. அதே மாதிரியே செகண்ட் ரோவை எடுத்து இந்த காலத்தால் மல்டிப்ளை பண்ணணும்.
4 into 1 4 plus 3 into 0 0. அப்போ 4 plus 0 4. அடுத்தது 4 into 0 0 plus 3 into 1 3. ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுற ப்ராசஸ். இதை எப்படி நாம் ப்ரோக்ராமாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். Class include stdio.h void main. இப்போ நான் 3 மேட்ரிக்ஸையும் நான் வந்து டெக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். A3 3 B3 3 சியையும் 3/3 மேட்ரிக்ஸாக நான் வந்து எடுத்துக்கிறேன். 3 3 I J K. ஏன் நான் IJKன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது I, இது ரெண்டு சேமாக இருக்கனால 2ஐ ஜேன்னு வச்சுக்கலாம். இதுவும் சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதனால இதை கேன்னு எடுத்துக்கலாம். அதனால தான் இங்கே 3 வேரியபிள் லூப்பிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, R1 C1 R2 C2. இது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதுக்காக இந்த வேரியபிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தான் இன்புட் வாங்கணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இந்த மேட்ரிக்ஸில் பண்ண முடியுமான்றதை நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஸ்கேன்எஃப் %d 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 ஆம்பர்சண்ட் R1 C1 ஆம்பர்சண்ட் R2 ஆம்பர்சண்ட் C2. இப்போ என்ன செக் பண்ணணும், ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருக்கா. அப்படி சேமாக இருந்தால் தான் நாம் என்ன பண்ணணும், இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸையே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக முதல்ல இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இப்போ இது சேமாக இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை நான் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ எப்படி மேட்ரிக்ஸை இன்புட் வாங்குறதுன்னு ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம். அதே ப்ரொசீஜரில் வாங்கிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸுக்கு நான் ஐஜேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ I = 0, I less than நம்பர் ஆஃப் ரோ. இது வந்து ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் R1. ஸோ R1 I ++. அடுத்தது ஃபார் J = 0, J less than J C1 J ++. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்எஃப் %d ampersand A of IJ. இப்போ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை லூப் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேட்ரிக்ஸை நான் வந்து இன்புட் வாங்குகிறேன். ஸோ ஃபார் செகண்ட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் JK. அப்போ J = 0, J less than R2 J ++. for K = 0, K less than C2 K ++. இப்போ scanf %d ampersand BJK. இப்போ இந்த ரெண்டு ஃபார் லூப்பையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்புட் வந்து வாங்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணனா, ரிசல்ட் மேட்ரிக்ஸ் நம்ம எதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், ஐகேல கிடைக்குமா. அப்போ முதல்ல அந்த ரெண்டு ஃபார் லூப்பையும் நாம் வந்து எழுதிக்கணும். I = 0, ஐனாலே நமக்கு என்னது R1 I ++. for K = 0, K less than C2 K ++. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா CIKயோட ரிசல்ட்டை 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். இது எதுக்காக நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு 0வால் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து மாறாது.
அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சி ஆஃப் ஐகேயை 0 அப்படின்னு சொல்லி நான் வந்து இனிஷியலைஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது ரெண்டுக்கும் காமனான லூப்பு ஜே லூப்பு, அந்த இதை எரிக்கங்க. ஃபார் ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் C1 கொடுத்தாலும் சரி R2 கொடுத்தாலும் சரி ரெண்டுமே சேம் வேல்யூ தான். இப்போ என்ன பண்ணணும், சி ஆஃப் ஐகே ஈக்குவல் டு சி ஆஃப் ஐகே ப்ளஸ், இங்கே எதுக்காக இங்கே ப்ளஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன், இதை மல்டிப்ளை பண்ணணும், நடுவில் ப்ளஸ் பண்ணிட்டு தான் இந்த இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ ஆஃப் ஐஜே இன்ட்டு பி ஆஃப் ஜேகே. இப்போ இந்த 3 ஃபார் லூப்பையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரிசல்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதை நாம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் R1, ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஃபார் கே ஈக்குவல் டு 0, k less than C2, k plus plus, printf percentage d c I k. இப்போ இந்த ரெண்டு ஃபார் லூப்பை நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? இல்லை. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏ மேட்ரிக்ஸ் வாங்கணும், பி மேட்ரிக்ஸ் வாங்கணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். இது ஃபுல்லாக நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அப்போ நாம் என்ன பண்ணோம், இந்த ட்ரூ கண்டிஷனை நான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன பண்ணேன், அப்போ இந்த ட்ரூ கண்டிஷன் இங்கே ஆரம்பித்து இங்கே தான் முடியுது நமக்கு. இதுக்கு ஃபால்ஸ்னால் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிரிண்டர் மல்டிப்ளிகேஷன் நாட் பாசிபிள், ஸோ நாட் பாசிபிள் அப்படின்னு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே மெயின் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மெயினை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் என்னதுன்னா ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிசஸ் ப்ரோக்ராம். இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. அட் லாஸ்ட் நாம் டே 13ஓட எண்ட் செஷனுக்கு வந்துட்டோம். இந்த 13 வீடியோவில் நாம் 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எப்படி டெக்ளேர் பண்ணுறது, எப்படி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறது, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நாம் பார்த்துருக்கோம்.